தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ச்சியாக மஞ்சப்பை விழிப்புணர்வு, மஞ்சப்பை விநியோகம் போன்ற பல்வேறு தொடர் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் தேதி பெசன்ட் நகர் கடற்கரையில் மாண்புமிகு அமைச்சர் அவருடைய தலைமையில் இந்த மஞ்சப்பை விநியோகத்திற்கு பெசன்ட் நகர் கடற்கரையில் ஒரு அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டது. அந்த இயந்திரத்தின் மூலம் 10 ரூபாய் போட்டால் மஞ்சப்பை எடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற வகையில் கடற்கரையில் அந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. அதன் மூலம் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மஞ்சப்பை விநியோகம் என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மஞ்சப்பை விநியோகம் என்பதையும் கடந்து விழிப்புணர்வு என்பதை இன்றைக்கு பெரிய அளவில் அதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்றைய நாள் நிகழ்ச்சியில் ஒரு 6 வாகனங்கள், ஒலிபெருக்கியுடன் கூடிய வாகனங்கள் மக்கள் நெருக்கடி மிகுந்த இடங்களில் போய் மஞ்சப்பை விநியோகம் குறித்தும் பிளாஸ்டிக்கினால் ஏற்படுகிற தீமைகள் குறித்தும் தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு நீலாங்கரை கடற்கரையும் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இங்கே வந்து செல்வது என்பது வழக்கம். எனவே இங்கேயும் இன்றைக்கு மஞ்சப்பை கடற்கரை மையம் என்கின்ற வகையில் ஒரு மையத்தை இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் வருகை தந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளும் உயர் அலுவலர்களும் திறந்து வைத்திருக்கிறோம். இந்த மஞ்சப்பை விநியோகம், விழிப்புணர்வு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதால் பிளாஸ்டிக்கின் பயன்பாடு குறித்தான தீமைகளை மக்கள் அறிய தொடங்கி இருக்கிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை தினந்தோறுமான குப்பை என்பது 6073 மெட்ரிக் டன் தினந்தோறும் சராசரி குப்பை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த 6073 மெட்ரிக் டன்னில் ஏறத்தாழ 4500 மெட்ரிக் டன் பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் பகுதிகளில் இருக்கிற குப்பை கொட்டும் இடங்களுக்கு அனுப்பப்படுகிறது. பெருங்குடியிலும் கொடுங்கையூரிலும் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் குப்பையிலிருந்து குப்பையை தரம் பிரிப்பது என்கின்ற வகையில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அதிலே வருகிற அந்த டெப்ரிஸ் என்று சொல்லக்கூடிய கட்டிட இடிபொருள்களை தனியே பிரித்தெடுப்பது போன்ற பல்வேறு பணிகள் இன்றைக்கு மிகப்பெரிய ராட்சத இயந்திரங்களின் மூலம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த 6073 மெட்ரிக் டன் குப்பையிலிருந்தும் 3 முதல் 5% வரை பிளாஸ்டிக் குப்பைகளும் இன்றைக்கு பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்படி பிரித்தெடுக்கப்படுகிற பிளாஸ்டிக் குப்பைகளை பொறுத்தவரை மாதவரத்தில் இருக்கிற சின்ன சேக்காடு என்கின்ற பகுதியில் ஒரு மிகப்பெரிய இந்த பிளாஸ்டிக்கை பயோ ஃபியூல் தயாரிக்கிற ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் இன்றைக்கு அந்த பிளாஸ்டிக் ஒரு 500 டிகிரி வெப்பத்துடன் கூடிய அளவில் அது அழித்து இந்த பயோஃபியூல் தயாரிக்கிற இயந்திரம் ஒன்றும் இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி பிளாஸ்டிக் இல்லாத தமிழ்நாடு, பிளாஸ்டிக் இல்லாத கடற்கரைகள், பிளாஸ்டிக் இல்லாத சுற்றுலா மையங்கள் என்கின்ற அந்த இலக்கை நோக்கி இது பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பிளாஸ்டிக் குட் பை, மீண்டும் மஞ்சப்பை என்கின்ற முழக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இப்போது நீலாங்கரையில் நடைபெற்றது. இது சம்பந்தமா மீண்டும் அமைச்சர் நீங்க தான் பேசிட்டீங்க, போதுங்களா? இல்ல நீங்க சொல்லிட்டீங்க கரெக்டா. அதிமுக சார்பில் போதை விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. தமிழகம் போதை மாநிலமாக மாறிக்கொண்டு வருகிறது. இதை கட்டுப்படுத்த மாநில அரசு ஒரு நடவடிக்கை இல்ல, இது சம்பந்தமா நிறைய முறை சொல்லி இருக்கிறோம். கடந்த இப்போ 33 மாசமா தான் திமுக ஆட்சியில் இருக்கு. 33 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை திரு எடப்பாடி பழனிசாமி எண்ணி பார்க்க வேண்டும். சென்னையில தடை செய்யப்பட்ட குட்கா, பான்பராக் போன்ற போதை வஸ்துக்கள் அதிக அளவில் கிடைக்கிறது என்று சட்டமன்றத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் மூலம் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. அதெல்லாம் இல்லைன்னா உடனடியா மறுநாளே சட்டமன்றத்திற்கு 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் மிக தாராளமாக கிடைக்கிற அந்த குட்கா, பான்பராக் போன்றவற்றை சட்டமன்றத்திலேயே எடுத்து காட்டினோம். அதில் நானும் கூட ஒருவன். அப்படி எடுத்து காட்டியதற்கு பிறகு என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு நியாயமான முதலமைச்சர் என்ன செய்திருக்கணும்? எங்க கிடைச்சதை சொல்லுங்க, அதை நான் உடனடியா தடுக்கிறேன், அதை பறிமுதல் பண்றேன், அது வித்தவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இப்ப
இந்த பான்பராக், குட்கா போன்ற இந்த போதை வஸ்துக்கள் விற்பவர்களுடைய கடைகள் ஏறத்தாழ 5000த்திற்கும் மேற்பட்ட கடைகளை கடந்த 3 மாதத்தில் மட்டும் சீல் வைத்திருக்கிறோம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது. கர்நாடகாவில் இதுக்கு தடை இல்லை. கர்நாடகாவிலிருந்து இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் மிக எளிதாக கடத்தி வருகிறார்கள். காவல்துறையினர் பெரிய அளவில் சிரமப்பட்டு அதை தடுத்து இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். நிறைய பேர்ல குண்டாஸ் போட்டுக்கிறோம். நிறைய இந்த மாதிரியான இந்த போதை வஸ்துக்கள் விற்பவர்கள் மீது நடவடிக்கை என்பதையும் கடந்து அவருடைய பணப்பரிமாற்றங்கள்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதையும் கடந்து தமிழ்நாட்டின் ஒரு அடிஷனல் டிஜிபி மகேஷ் அகர்வால் என்று கருதுகிறேன், அவர் தென் தமிழக டிஜிபிக்களுடனான ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட போது ஆந்திராவில் ஒரு 6000 ஏக்கரில் கஞ்சா பயிரிடப்படுகிறது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். உடனடியாக ஆந்திர அரசு அவரிடத்தில் தகவலை வாங்கி இந்த ஆந்திராவில் பயிரிடப்படுகிற 6000 ஏக்கர் கஞ்சா பயிரையும் அழித்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை 0% இந்த கஞ்சா கல்டிவேஷன். தமிழ்நாட்டை தாண்டி வெளியில் இருக்கிற கஞ்சாவையும் அழிப்பதற்கு தமிழ்நாடு காவல்துறையினர் உறுதுணையாக இருந்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரே நாளில் 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்படுத்தி கின்னஸ் சாதனையை படைத்தார். ஆண்டுதோறும் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு சட்டமன்றத்தில் அந்த பான்பராக், குட்கா போன்றவற்றை காட்டியவுடன் அதை தடுப்பதற்கோ அதை விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ மனமில்லாமல் பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த 21 பேரின் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுத்தார். இப்படிப்பட்டவர் போதை பற்றி பேசுவது தகுதி இல்லை, அவருக்கு தகுதி இல்லை. சரி, குடியுரிமை திருத்த சட்டம் வந்து இப்போ இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. முதல்வர் கூட தமிழ்நாட்டில் வந்து அமல்படுத்த மாட்டாங்க. விஜய் கூட இது வந்து கண்டனம் தெரிவித்து அறிவித்திருக்கிறார். அதிமுக சைடு வந்து இது ஒரு இந்த குடியுரிமை சட்டம் தமிழகத்தில் வருவதற்கு காரணமானவர்கள் எப்படி அதை தடுப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள்?